பிரைஸ் லார்ட். ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அதிகாரத்தை முடிக்கும்போது இறுதியாக வாழ்த்துதல் சொல்லி முடிக்கிறார். இந்த வாழ்த்துதல் சொல்லி முடிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தில் சில உபதேசங்களையும் நம்ம பார்க்குறோம். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொன்னாக்க, அந்த சபையில் அங்கே இருந்த சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய நாமங்களையும் பிரத்யட்சமாக குறிப்பிட்டு, சிலரை உடன் வேலையாட்கள் என்று சொல்கிறாரு, சிலரை பார்த்திங்கன்னா கிறிஸ்துவுக்குள் எங்களுடைய சகோதரன் என்று குறிப்பிடுகிறாரு. அப்புறம் பிரயாசப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்காக அதிகமாக பிரயாசப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிராணனுக்காக தன்னுடைய கழுத்தை கொடுத்தவர்கள் என்று சொல்கிற குறிப்பிடுகிறாரு. இப்படியே வெவ்வேறு சகோதர சகோதரிகளை வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறாரு. இதை நம்ம வாசிப்போம். இதை வாசிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரை பற்றியும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிற விதத்தை வைத்து ஒரு தேவனுடைய சபையாக ஒரு ஐக்கியத்தில் இருந்த ஒவ்வொரு கிறிஸ்தவ சகோதர சகோதரியும் எந்த அளவுக்கு ஒன்றுபட்டு இருந்திருக்கிறாங்க வாசிக்கலாம். முதலாவது வசனத்திலிருந்து, கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு, எந்த காரியத்தில் உங்களுக்கு உதவி அவளுக்கு தேவையாய் இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தவள். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆகில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபை எல்லோரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். ஆகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதல் பலனாகிய என் பிரியமான எப்பன்னேத்தை வாழ்த்துங்கள். எங்களுக்கு மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள். இங்கே சொல்லப்பட்டவங்க பேரை பார்த்திங்கன்னா, கெங்கிரேயா அப்படிங்கிற ஊரை சேர்ந்த பேயாள் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கிலீஷில் பேபே அப்படின்னு போட்டிருக்கு என்கிற ஒரு சிஸ்டர். அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்களாம், கர்த்தருக்குள் நம்முடைய சகோதரி என்று சொல்கிறாங்க. அவங்கள வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறாரு. அடுத்தது, அவங்களுக்கு எந்த விஷயத்தில் உதவி தேவையாக இருக்குதோ அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறார். அதுக்கு காரணம் என்ன, அவங்க ஷீ ஹஸ் பீன் வெரி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லி தனக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தாங்கன்னு குறிப்பிடுகிறாரு. 3ஆம் வசனத்தில், கிறிஸ்து இயேசுவுக்குள் உடன் வேலையாட்களாகிய ஆகில்லா பிரிஸ்கில்லா, இவர்கள் கூடார வேலை செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளாக கர்த்தருக்குள்ள பவுலோடு கூட இருந்தாங்க. இவங்க வீட்டில் ஒரு சபை கூடி வந்திருக்குது. ஸோ அந்த வீட்டில் கூடி வந்த அந்த சபையில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆகாயாவில் கிறிஸ்துவுக்கு முதல் பலனாகி என் பிரியமான எப்பன்னேத்தை வாழ்த்துங்கள் என்று அவர் சொல்கிறாரு. குறிப்பாக அகிலா பிரிஸ்கிலா பவுலுக்காக தன் ஜீவனையும் கூட கொடுக்க தன்னுடைய செய்தாங்க என்று சொல்கிறாரு. அந்த அளவுக்கு அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் பாரப்பட, ஒருவருக்கொருவர் அன்பு கூற இருந்திருக்கிறாங்க என்பதை பார்க்க முடியுது. அடுத்தது 6ஆம் வசனம், எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள். அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னுடனே கூட காவலில் கட்டுண்டவர்களுமாக இருக்கிற அன்ட்ரோனிக்காவையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல மரியாளுங்கிறவங்களை பற்றி சொல்லும்போது எங்களுக்காக அவங்களும் மிகவும் பிரயாசப்பட்டாங்க அப்படின்னு அவங்கள குறித்து சொல்கிறாரு. அப்புறம் இந்த இடத்துல எங்களோடு கூட கட்டப்பட்டிருந்த அன்ட்ரோனிக்கஸ், யூனியா என்ற 2 பேரை சொல்கிறாரு. அப்புறம் கர்த்தருக்குள் எனக்கு பிரியமான அம்பிலியாவை வாழ்த்துங்கள். கிறிஸ்துவுக்குள் நம்மோடு கூட உடன்வேடையாட்களாகிய உர்பானையும் என் பிரியமான ஸ்தாகியையும் வாழ்த்துங்கள். கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்பல்லோவை வாழ்த்துங்கள். அரிஸ்தோபூலுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள். என் இனத்தானாகிய ஏரோதியானை வாழ்த்துங்கள். நர்கீசுவின் வீட்டாரில் கர்த்தருக்குட்பட்டவர்களை வாழ்த்துங்கள்.
கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபோனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்ஷியாளை வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபாவையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். அசிங்கிரீத்தையும் பினேகோனையும் எர்மாவையும் பத்திரோபாவையும் எர்மேயையும் அவர்களோடு இருக்கிற சகோதரரையும் வாழ்த்துங்கள். பிலோகோலையும் யூலிபாலையும் நேரேயையும் அவனுடைய சகோதரியையும் ஒலிம்பாவையும் அவர்களோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லோரையும் வாழ்த்துங்கள். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். இல்லை, எவ்வளோ பேருடைய பேரை பால் க்ளீனாக எழுதியிருக்கார் பார்த்தீங்களா? ஸோ இப்போ இவங்களுடைய நாமங்கள்லாம் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டு எத்தனையோ ஜெனரேஷன்ஸாக விசுவாசிகள் எல்லோரும் வாசிக்கக்கூடக்கூடிய அளவில் இவங்களுடைய நாமங்கள் அடைந்திருக்கிறது. அதுக்கு காரணம் இந்த சபைகளுக்குள்ள உள்ள ஒரு ஒற்றுமை தானே இல்லையா? பவுல் அந்த கடிதம் எழுதும்போது இவ்வளவு பேரும் சேர்ந்து ஒரு யூனிஃபைடாக அவங்க நாமங்களை குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஸோ ஐ பிலீவ் இது டேக்அவே என்னென்னா, வி மஸ்ட் நோ ஈச் அதர். நம்மளும் இப்போது வி ஆர் ஆல் கம்மிங் டுகெதர் as an online, but we must know each other, we must pray for one another அப்படிங்கிற ஒரு காரியம்தான். ஸோ as I always say, encourage everybody, brothers and sisters, நீங்களும் if there is any specific prayer needs, நம்ம ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போதும் சரி முடிக்கும் போதும் we can all pray together. அது நீங்கள் தாராளமாக குறிப்பிடலாம். and we can mention that and pray. But if there is anything that difficulty, you wanted to pray private, நீங்கள் யாராவது ஒரு சகோதர சகோதரி நம்ம குரூப்பில் எனிபடி whom you trust, ப்ளீஸ் கம்யூனிகேட் அண்ட் சேர்ந்து ஜெபிக்கும் போது பார்த்திங்கன்னா நிச்சயமாகவே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா God also want us to have spiritual counsel. ஒருவருக்கு ஒருத்தர் ஸ்பிரிச்சுவலாக கவுன்சில் கொடுக்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபிக்க ஆண்டவர் செய்ய சொல்லியிருக்கிறாரு. அதை நம்ம உண்மையுமா நம்மளை எப்படி பார்க்குறோம்? ஒருத்தருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்கள் என் வாழ்க்கையிலையும் முன்னாடி வந்திருக்கும், அல்லது எனக்கு கர்த்தர் இதில் என்ன கூடப்படுகிறார் என்பதை குறித்து. ஏன்னா அந்தந்த சுச்சுவேஷனில் நம்ம கடந்து போகும்போது பார்த்திங்கன்னா இவ்வளவுதான் அவைக்குரிய பலத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சோர்வு வரத்தான் செய்யும். ஏன்னா we are still in the flesh, இல்லைங்களா? ஸோ இது எப்படி நம்ம தாண்ட போகிறோங்கிற சில விஷயங்கள் வரும். எவ்ரி ஒன் ஆஃப் us requires counsels. அப்போ நம்ம சேர்ந்து ஜெபிக்கும்போது அந்த பலன் உண்டாகும். We are all together in unification as we are the body of Christ. கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம ஒரே சரீரமாக இருக்கிறோம். நமக்குள்ள கிறிஸ்துவே எல்லாமா இருக்கிறாரு. ஆகையினால் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியாய் கிறிஸ்துவுக்குள் என்னுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை நம்ம நினைவு கூறுகிறோம். ஸோ ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது என்பது ஒருவருக்காக ஒருவர் பாரப்பட்டு ஜெபிப்பது, ஒருத்தருடைய மனதில் இருக்கிறது என்ன கவலை அப்படிங்கிறத அறிந்து அவங்களுக்கு நம்ம ஜெபிக்கவும் ஆறுதல் சொல்லவும் நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு ஆறுதல் தேவனுடைய சபையில் இருக்கும் பொழுது தான் சபையானது தொடர்ந்து முன்னோக்கி செல்ல முடியும். இல்லைன்னா என்ன ஆகிவிடும்? ஒரு தவறான டாக்டரின்ஸ்குள்ளே போகும்படியாக ஆகிவிடும், அல்லது விசுவாசத்தில் ஒரு தேக்கம் வந்துவிடும். என்ன ப்ரேயர் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போய்விடக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இட் இஸ் நாட் நிறைய செக்குலர் கேதரிங்க்கும் நம்மளை போல் விசுவாசத்தினால ஒன்றிணைகிற ஒரு கூடுகைக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, செக்குலர் கேதரிங்ஸில் நோபடி கேர்ஸ் ஃபார் ஒன் அனதர். ஒருத்தரை பற்றி தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எவ்ரிபடி கம் டுகெதர் டு ஜஸ்ட் ஸ்பீக் அபவுட் அ மேட்டர் அண்ட் தே டிசால்வ். அந்த மேட்டர் பேசி முடிஞ்சோடனே பிரிந்து போய்விடக்கூடிய ஒரு காரியம். ஆனால் ஒன்று சேர்ந்து வேத வசனத்தை தியானிக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த வார்த்தை சத்தியம் உள்ளது, நம்ம வாழ்க்கையில் இது கிரியை செய்யுது, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒவ்வொரு அற்புதங்களையும் நம்ம வாழ்க்கையில் நடப்பிக்குதுங்கிறத தெரிஞ்சதுனால நம்ம என்ன செய்கிறோம்? எனக்கு ஏற்படக்கூடிய எல்லா காரியத்திலையும் கர்த்தர் எடுத்து செய்கிறாரு. அதனால் நான் தனிமையாக இல்லை என்பதை உணரக்கூடியவர்களா, அதுதான் நம்ம கிறிஸ்தவ சபை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய காரியமாக இருக்குது. ஏன்னா நான் தனியாக இருக்கிறேன், ஐ எம் ஒன்லி கோயிங் த்ரூ திஸ்ன்னு நினைக்கும்போது தான் நம்ம தளர்ந்து போகிறோம். பட் வென் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் வி ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் டுகெதர் ஆஸ் இன் ஒன் பாடி அப்படிங்கும்போது ஒரு பெரிய தைரியம் வருது. வி ஃபீல் தட் எஸ், God is going to get me through and my brothers are praying and my sisters are praying
ஸோ ஐ எம் கோயிங் டு கெட் த்ரூங்கிற ஒரு காரியம் வருது. ஸோ இந்த முதல் பகுதியை வாசிக்கும்போது இதை நம்ம கற்றுக்கொள்ள முடியுது. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டேக் அதுக்கு நெக்ஸ்ட் போர்ஷன் பார்க்கலாம். 17ஆம் வசனத்திலிருந்து, அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினையும் இடரல்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்களை விட்டு விலக வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஸோ வஞ்சிக்கிறவர்கள் எல்லா காலத்துலேயுமே இருக்கிறாங்க. இவங்க யாரை வஞ்சிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தோஸ் ஹூ ஆர் ஃபெயிண்ட் ஹார்ட்டட், அல்லது ஒரு போட்டுக்கு பாருங்கள், கபடு இல்லாதவர்களை வஞ்சிக்கிறாங்கன்னு. அப்போ கபடுங்கிறது இந்த சூதுவாதாக இருக்கிறது, ஒரு கள்ளமாக அந்த மாதிரி இருக்கிற பீப்புளை என்ன செய்கிறாங்க, இவங்க தன்னுடைய வஞ்சக பேச்சினாலே வசப்படுத்தி கொள்கிறாங்க. அது என்ன வஞ்சக பேச்சு? அவங்க சிலருடைய வார்த்தை ரொம்ப நலமானதாக இருக்கும். தே வில் ட்ரை டு யூஸ் வேர்ட்ஸ் வெரி அப்பீலிங். அதை கேட்கும்போது அப்பா இது ரொம்ப இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குங்கிற மாதிரி. ஆனால் பார்த்திங்கன்னா அது பூரம் தேவ ஆவியினால் அருளப்படாமல் சுயத்தின்படி பேசக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். இப்படிப்பட்டவங்க என்ன செஞ்சிருவாங்க, டாக்ட்ரினல் டிஃப்ரென்சஸை உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா நம்ம கற்றுக்கொண்ட சத்திய வசனத்துக்கு விரோதமானு போட்டிருக்கு. இப்போ சத்திய வசனத்தை எடுத்து நம்ம ஆவியானவருடைய துணையோடு ஆராய்ந்து பார்க்குறோம், நம்ம எல்லாம் சேர்ந்து தியானிக்கிறோம். இப்போ இந்த வார்த்தை சத்தியம் உள்ளது என்பதை சத்திய ஆவியானவர் நமக்குள்ள ஒரு நிச்சயத்தை கொடுக்குறார். இந்த வார்த்தை நம்மை தேற்றுது, நம்மை கண்டிக்குது, நமக்கு உணர்த்துது, நம்மை நடத்துது. ஆனால் இந்த டாக்ட்ரினல் டிஃப்ரென்சஸ் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, ஏதாவது ஒரு வேதத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை வேறு அர்த்தத்தில் ஒரு ஹியூமன் இன்டர்பிரிட்டேஷனில் எதையாவது ஒன்றை கொண்டு வந்து அது, ஏன்னா ஒரு புதுசாக இருக்கும் இல்லையா, யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு காரியத்தை. ஸோ இப்படிப்பட்டவங்க அதை எடுத்து சொல்லும்போது நிறைய பேருக்கு ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுனாலே என்ன ஆகிவிடும், அவங்களுடைய விசுவாசத்தில் தடுக்கலும் இடரலும் வந்துவிடும். ஏன்னா வேத வசனத்தை ஆவியானவர் சொல்லுகிறபடியே கற்றுக்கொள்ளுகிற பொழுது விசுவாசம் வருது. அதே வேத வசனத்தை ஹியூமன் இன்டர்பிரிட்டேஷனில் பேசும்போது அவிசுவாசம் வந்துடும். எக்ஸாக்ட் ஆப்போசிட்டான காரியங்கள் வந்துவிடும். அதனால தான் பாருங்களேன், இன்றைக்கும் பைபிளை யூஸ் பண்ணுற இடத்துலையும் கூட, பைபிள் வச்சுருக்குறாங்க கையில், அப்படிப்பட்ட இடத்துலையும் ஆவியானவர் அந்த சபையை நடத்தலைன்னு சொன்னால் அங்கே இருக்கிற அந்த கூடுகை வீணான ஒரு கூடுகையாக இருக்குது, வெறும் ஒரு ரிச்சுவலான ஒரு கேதரிங்காக இருக்குது. பாவத்தோடு உள்ளார போகிறாங்க, அதையும் விட அதிகமாக அவங்க என்ன செய்து விடுகிறாங்க, அதே காரிய சிச்சுவேஷனில் தான் வெளியில் வர்றாங்களே தவிர எந்தவித மாறுதலும் அவங்க வாழ்க்கையில் இருக்கிறதில்ல. ஆனால் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நம்ம கேட்கக்கூடிய வசனம் தேவ ஆவியினால் அருளப்படுது. அதை கேட்கும்போது நமக்குள்ள சீர்திருத்தலும் நமக்குள்ள விசுவாசமும் வளருது. இந்த விசுவாசம் நம்மளை நாள்தோறும் நடத்தி செல்லுது. ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை நம்ம சேர்ந்து தியானிக்கும் பொழுது கர்த்தர் இதை நமக்கு மத்தியில் செய்கிறார். அப்போ என்ன உண்டாகுது, பரிசுத்தம் அடைதல் நடக்குது, சீர்திருத்தல் உண்டாகுது. அது மட்டும் இல்லை, ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஸ்லாக்கியமும் நமக்குள்ளே உண்டாகுது. அவர் தான் நம்மளை யூனிஃபை பண்ணி ஒவ்வொரு நாளும் கேதரிங்க்கு அவர் நடத்துகிறார். ஸோ இந்த இடத்துல நமக்கு எச்சரிக்கப்படுகிறோம், பிரிவினைகள் இடர்கள் உண்டாக்குற அந்த ராங் டாக்ட்ரின்ஸை கொண்டு வர்றவங்கள விட்டு விலகணும்னு சொல்லி போட்டிருக்கு. அவங்களோட கூட இருந்தோம்னா அவங்க என்ன செய்து விடுவாங்க, விசுவாசமாகிய கப்பலை சேதமாக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க செய்கிறது பிழைப்புக்காக செய்கிறாங்க. தே ஆர் டூயிங் இட் அவுட் அன் இன்டென்ஷன் ஃபார் தேர் மானிட்ரி கெயின். அதனால் அதை பற்றி எச்சரிப்பு கொடுக்குறார். அப்புறம் சொல்கிறார் 19ஆம் வசனத்தில், உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஸோ உங்களுடைய ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் எல்லோருக்கும் தெரிய வந்திருக்கிறதுங்கிறாரு. இப்போ சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஒருத்தர் நடக்கிறாரு என்று சொன்னால் ஹிஸ் லைஃப் பிகம்ஸ் எ டெஸ்டிமோனி அப்படிங்கிறத பார்க்குறோம்.
இட் ஆட்டோமேட்டிக்கலி கம்ஸ் டு எவ்ரிபடிஸ் நாலேஜ். அதை குறித்து நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருங்க, நன்மை செய்கிறதுல ஞானிகள். யூ நோ வாட் இஸ் ரைட், அதை செய்கிறதுல ஞானம் உள்ளவங்களாக செய்யக்கூடியது. அதே நேரத்தில் தீமைக்கு பேதைகள், ஒரு இக்னோரண்ட் டு தீமையான காரியங்களை குறித்த எந்தவித ஐக்கியமும் கிடையாது. அந்த காரியத்தை குறித்து ஆராய்ச்சி பண்ணுறது இல்லை. ஏன்னா எல்லா நாலேஜும் குட் இல்லை. நம்ம வாசிக்கிறோம், நம்ம நம்ம கேட்கக்கூடிய காரியம் அது ஆவிக்குரியதாக இருந்தால் ஆவிக்குரிய பலனை நமக்குள்ளே கொண்டு வருது. ராங்கான நாலேஜ், தவறான விஷயங்களை குறித்து, இப்போது செய்தியில் நம்ம நிறைய விஷயங்களை வாசிக்கிறோம் இல்லைங்களா. அவர் மைண்ட் இஸ் க்யூரியஸ். நம்முடைய பிரெயின் பார்த்திங்கன்னா நிறைய காரியத்தை குறித்து அறிந்து கொள்வதில் ஒரு வாஞ்சை இருக்கும். இப்போ ஊர் கதை, உலக கதை, இங்கே இப்படி நடந்துச்சான், அங்கே அப்படி நடந்துச்சான் அப்படின்னு சொல்லி வரும்போதே பார்த்திங்கன்னா சமூகத்தில் நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாம் கூட நம்ம செய்தித்தாளில் வாசிக்கிறோம். கெட்ட விஷயங்கள் மோஸ்ட்லி நம்மளுடைய அட்டென்ஷனை கிராப் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதோடைய இன்டென்ஷன் என்னங்கிறத பார்க்கணும். நம்ம எல்லா செய்திகளையும் நம்ம கேட்டு ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட நம்ம ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை தவறாக வழிபடுத்த கூட வாய்ப்பு உண்டு. அதனால் நன்மை செய்வதில் ஞானிகளாக இருக்கணும்னு சொல்லியிருக்குது. தீமை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு போட்டிருக்குது. ஸோ we have to be very discerning. எதில் நான் எந்த செய்தியை நான் கேட்கணும் அப்படிங்கிறத டிசர்ன் பண்ணி முழுக்க நம்ம ஆண்டவருக்குரிய ஆவிக்குரிய காரியங்களிலே நம்ம நோக்கமாக இருக்கும்போது ஆவியானவர் நம்மளோடு கூட இருப்பார். நம்மை அவர் நடத்தி செல்வார். அவருடைய சத்தத்தை நம்ம உடனடியாக கேட்டு நம்ம காரியங்களை செய்ய முடியும். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார்னு சொல்லியிருக்கு. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை நசுக்கி போடுவார். அப்போ சாத்தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஓரளவுக்கு ஒரு அத்தாரிட்டி எடுத்து செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறான் பாருங்கள். ரட்சிக்கப்பட்டவங்க வாழ்க்கையிலையுமே அவன் ஓரளவுக்கு அத்தாரிட்டியை எடுத்து ஏதாவது ஒரு வகையில் வஞ்சிக்க, திருட, கொல்ல, அழிக்க செய்து கொண்டு தான் இருக்கிறான். ஆனால் அவன் நசுக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அந்த ஏற்ற காலத்தில் கர்த்தர் அவனை நசுக்கி போடுவாருங்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வசனத்தை உறுதியாக பற்றி கொள்ளுங்க, நீங்கள் கேட்ட விஷயங்களை விட்டு விலகிறாதீங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருங்க, சகோதர ஐக்கியத்தில் இருங்க, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். இதிலெல்லாம் நீங்கள் இருந்து தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது கர்த்தர் சீக்கிரத்திலேயே சாத்தானை நசுக்கி போடுவார் என்று சொல்கிறார். அப்போது the devil has an authority in our life to certain level. அது எது வரைக்கும்னு சொன்னால் நம்மளுடைய அறியாமையின் இருள் முழுமையாக நம்மளை விட்டு விலகிற வரைக்கும். ஏன்னா நமக்குள்ளே என்ன அறியாமை இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. இட் வில் எவென்ச்சுவலி கம் டு அண்டர்ஸ்டாண்டிங். ஒவ்வொரு முறையும் சத்திய வசனத்தை ஆராய்ந்து பார்க்க இந்த வசனம் நம்ம இருதயத்தில் உள்ள இருட்டை விலக்கி ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் எடுத்து போட்டு கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வருது. கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்குறார், நான் அவருக்கு அன்பான ஒரு மகளாக இருக்கிறேன், இதில் ஒரு நிபந்தனையற்ற ஒரு அன்பு இருக்குது, அவர் பரிசுத்தராக இருக்கிறாரு, நான் பரிசுத்தம் உள்ளவனாக ஜீவிக்க வேண்டும், நம்முடைய பூமி அப்படிப்பட்டதாக இல்லை, இங்கே அநேக காரியங்கள் உண்டு, இதில் நான் என்னை எப்படி காத்துக்கொள்வது. அதே மாதிரி இன்னும் என்னுடைய குடும்பத்தில் நான் அநேக ரட்சிக்கப்பட்டு வரல, நான் விசுவாசத்துக்குள்ளே வந்துட்டேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் நான் அந்த விசுவாசத்தை நான் எப்படி காத்துக்கொள்வது, மற்றவங்களும் விசுவாசத்தில் வரும்படி நான் எப்படி நடக்கிறது. அதே மாதிரி விசுவாச சோதனை வருது, ஜெபிக்க முடியறதில்ல, குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கிறதுல தடை உண்டாகுது, மற்றவர்கள் எல்லாரும் கோஆப்ரேஷன் இல்லை. ஆனாலும் கூட என்னால் இயன்ற மட்டும் முயற்சி செய்து கர்த்தருக்குள்ளே நான் ஜெபத்தில் அதை ஒப்பு கொடுக்கறது. இப்படியே ஒரு நல்ல போராட்டத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம செய்து கொண்டே வரும் பொழுது சீக்கிரத்திலேயே சாத்தான கர்த்தர் நசுக்கி போடுவார் என்கிற இந்த வார்த்தை நமக்கு மிகுந்த தைரியத்தை கொடுக்குது. இறுதியாக, என் உடை வேலையாட்களாகிய திமோத்தியும் என் இனத்தாராகிய லூகியையும் யாசோனும் செபத்திரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். இந்த நிருபத்தை எழுதின தெர்தியுவாகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். பட்டணத்து உக்கிரானக்காரனாகிய ஏரேஸ்தும் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களை வாழ்த்துகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை
உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளுக்கும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற இரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றின பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஸோ சபையை வாழ்த்துதல் சொல்லி அவர் கடிதத்தை முடிக்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை பிரசங்கமாக என் மூலமாக உங்களுக்கு கொடுத்தாரு, அதை நான் உங்களுக்கு கொடுத்தேன் என்பதை சொல்லிவிட்டு அதன் மூலமாக நீங்கள் என்ன அடைகிறீங்கன்னு சொல்கிறார் பாருங்கள். நீங்கள் ஸ்திரப்படுகிறீங்க என்று சொல்கிறார். உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ஏன்னா சத்திய வசனமாகிய சுவிசேஷம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்குது, ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவ பலனாக இருக்குது. இப்போ தேவனுடைய வசனத்தினுடைய தன்மை ஒன்று தான், ஆனால் அதை யார் கேட்குறாங்கங்கிறத வைத்து அது மாறுபடுகிறது. ஒரு விசுவாசம் உள்ள கர்த்தருக்குள்ளே நடக்கணும்னு விரும்புகிற ஒவ்வொருத்தருக்கும் அது தேவ பலனாக இருக்குது. அதை கர்த்தர் ஞானத்தோடு கொடுக்கிறார். ஆனால் அதே வசனம் அதை கெட்டு போகணுன்றவங்களுக்கு அது பைத்தியமாக இருக்குது, அவங்களால அதை கேட்க முடிவதில்லை என்பதை பார்க்குறோம். அதே நேரத்தில் வாழ்த்துதல் சொல்லி இந்த வசனத்தை நம்ம எப்போதுமே நம்ம அந்த முடிக்கும் போது சொல்லுவாங்க இல்லைங்களா, வாழ்த்துதல் சொல்லும்போது சொல்லுவாங்க என்ன, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி எப்போதும் we do இந்த பெனடிக்ஷன் அப்படின்னு சொல்லி இதுதான் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை இந்த வசனத்திலிருந்து தான் எடுத்துக்கப்பட்டிருக்குது. அதனால் இந்த வார்த்தைகளுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம ஒருவருக்கொருவர் we will continue to pray for one another and uphold each other in prayer. சீக்கிரத்திலே தேவன் சாத்தான் நம் கால்களின் கீழே நசுக்கி போடுவார், நம்மளை தொடர்ந்து அவர் ஸ்திரப்படுத்துவார். ஆமேன்.